தொட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ள இறங்குவாங்க. ஏன்னா அதுக்கு பேரு பூமி தாய். அப்ப நம்மளுடைய வளர்ச்சியில நம்மை விட வேகமாக இருப்பது நிலம் மட்டும்தான். ஒரு காலத்துல சென்னையுடைய புறநகர்னு சொன்னோம். எதெல்லாம் சொன்னான், ஏய் தம்பி முடிச்சுக்கோ, தாம்பரம் வந்துருச்சு, அடுத்து நம்ம போற இடம் வந்துடும் சொன்னோம். ஏன்னா தாம்பரம்ங்கிறது அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு செங்கல்பட்டையே நீங்க கிராஸ் பண்ண முடியாது. காட்டாங்குளத்தூர் வந்தாலே நகர மாட்டேங்குது. எப்பா வேர்க்குது, அப்ப செங்கல்பட்டை டோல்கேட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா வேர்க்க ஆரம்பிச்சு. கரெக்டா இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு பேர் போனாங்க? 12 லட்சம் பேர் சென்னையில இருந்து கிராமப்புறத்துல அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். எதற்காக? அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு, அதெல்லாம் குடும்பம், அதெல்லாம் இல்ல. சரி, போயிட்டு வந்ததுனால என்ன சாதிச்சிருப்பாங்க சார்? பொங்கல்ங்கிறது விவசாயம் சார், நமக்கு உழவு செய்யறவங்களுக்கு நன்றி சொல்ற திருவிழா சார். நான் போகும்போது 100 வேஷ்டி சட்டை வாங்கிட்டு போய் 100 விவசாயிக்கு கொடுத்துட்டு வந்தோன்னு யாராவது இருக்குமா சார்? மறுநாள் மாட்டு பொங்கல் சார், என் பையன் ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்கிட்டா சார், அதனால போனோன்னு யாராவது இருக்கிறோமா? இல்ல சார், 100 காளை மாட்டுக்கு நான் கொண்டு போய் நல்ல தீவனம், சத்தான தீவனம் வாங்கி கொடுத்தோன்னு சொல்றோமா? அங்க பார்த்தோம், ஒருத்தர் 420 ரூபாய்க்கு ஒரு கரும்பு கட்டை தூக்கிட்டு கவர்மெண்ட் பஸ்ல போறாரு. என்னையா, நாங்க ஊர்ல 500 ரூபாயா, நாளைக்கு 80 ரூபாய் கம்மின்னு தூக்கிட்டு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிட்டு வர்றாரு. அது பஸ்ஸுக்கு மட்டும் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, போயிட்டு வர்றாரு. அப்ப நம்ம மகிழ்ச்சி தான், குடும்பத்தை போய் பார்ப்பது மகிழ்ச்சி தான். ஆனா அது சந்தோஷமான மகிழ்ச்சியா? திரும்ப போய் நம்ம இங்க ஒரு எந்திர வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சிட்டோம். எனக்கு கூட ஒரு விபி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தா, யூடியூப் வாழ்க்கையை வாழ்றீங்கன்னாரு. அவர் எதை நினைச்சு சொன்னாரோ தெரியல. 4 மணி நேரம் மீட்டிங், அடுத்து 4 மணி நேரம் டிராவல், அடுத்து 4 மணி நேரம் மீட்டிங், அடுத்து 4 மணி நேரம் டிராவல். அப்படியே வீட்டுல ஒரு 4 மணி நேரம் தூக்கம், திரும்ப எந்திரிச்சு 4 மணி நேரம் டிராவல். இப்படிதான் இந்த 3 நாளாவே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வருஷமே அப்படித்தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை எதற்காக வாழ்றோம், எந்த நோக்கத்துக்காக வாழ்றோம். நம்ம ஒரு விஷயம் பேசுறோம், பேசுறதுனால என்ன கிடைக்குது? நம்ம ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியுமா? சொத்து எப்ப பார்த்தாலும் வாயத்தரம் தான், சொத்து சொத்து சொத்துங்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அதுதான வாழ்க்கையோட ஒரு பெரும் புள்ளியாக இருக்கு. அப்ப அதை நம்ம அடையணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதை நீங்க சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதனுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் வரப்போகுது சார்? எல்லா துறையிலும் வந்து கால எடுத்து வச்சுட்டாங்க. ஆனா வந்து இன்னும் சில துறைகளை அவங்களால ஜெயிக்க முடியல. மார்க்கெட்டிங் கிட்டத்தட்ட 195 துறைகள், 195 துறைகள்ல ஏஐ வந்துருச்சு, வீட்டுக்கு ரோபோ வந்துருச்சு. இப்ப நம்ம வரும்போது டோல்கேட் இருக்கா? இன்னும் ஒரு 6 மாசத்துல எல்லா டோல்கேட்டையும் எடுத்துருவாங்க. ஜாலி, நம்மளாம் காத்துறேன் இல்ல, அது வேலை கம்ப்யூட்டர் வந்து நீங்க வண்டி கிராஸ் பண்ணும்போது அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் வேலை போயிடும். டோல்கேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்ல, அதை சுத்தி வச்சிருக்கிற டீ கடைக்காரர், எண்ணெய் கடைக்காரர், பானிபூரி விற்கிறாரு, கையில வச்சு விற்கிறாருல, மாங்காய் வைக்கிறாருல, அவர் வரைக்கும் எல்லாருக்குமே வேலை போயிடும். அப்ப அது மாதிரி நீங்க இந்தியாவிலேயே அதிகமான டோல்கேட் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். சோ நம்ம இந்த ரியல் எஸ்டேட் துறையில நம்ம ஒவ்வொருவரும் வளர போகிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். வளருவதால் என்ன வளர்ச்சிங்கிறத பத்தி நம்மளுடைய ஆதி யோகியில வைஸ் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ஒரு சிலர், ஒரு ஆளுக்கு ஒரு 10 நிமிடங்கள் பேசுவார்கள் என்று சொல்லி அதுல முதல் நபராக திரு ஐயப்பன் சார் அவர்களை உங்கள் சார்பாக ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி வைஸா பார்க்கும்போது நல்ல கிளியர் டாக்குமெண்ட், கிட்டத்தட்ட 40-50 வருஷம் டாக்குமெண்ட் நம்ம கிளியர் டாக்குமெண்ட் தரோம். 2 லீகல் நம்ம டீம் இருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து லீகல் ப்ரூவ் பண்ணி எல்லாம் ஓகேன்றதுக்கு அப்பதான் நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு மாறும். 40-50 வருஷம் டாக்குமெண்ட் நம்ம தந்திருக்கோம். 2வது விஷயம், நாங்களே பட்டா வாங்கி தரோம் அப்படின்றப்போ கஸ்டமர் வைஸ் பார்க்கும்போது எந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு நம்ம வந்து வீட்டு மனைகளை விற்பனை பண்ணி கொடுத்துக்கிறோம். இந்த 10,000 பேர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட நான் ஆதி வங்கியில வாங்கினேன், பட்டா வாங்கி தரல, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு யாருமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல. இது நல்ல ஒரு சிறப்பான அம்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வைஸா வந்து ப்ராஜெக்ட் வைஸ் நமக்கு வந்து பார்க்கும்போது அஃபோர்டபுள் பிரைஸ். நம்ம ஆதி வங்கி ரியல் எஸ்டேட் பார்க்கும்போது ஹோல்சேல் அப்படின்னு போட்டிருப்போம். ஹோல்சேல் எங்க போடுவாங்க? ஹோல்சேல் எங்க பாத்துக்கீங்க? ஹோல்சேல் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்க இருக்கும்? மளிகை கடையில ஹோல்சேல் இருக்கும், துணி கடையில ஹோல்சேல் இருக்கும். ஹோல்சேல் வியாபாரம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஹோல்சேல் இருக்கு இல்லீங்களா? எல்லா இண்டஸ்ட்ரியும் ஹோல்சேல் இருக்கு. நான் ஆதி வங்கியில பாத்துக்கும் போது
ஹோல்சேல் அப்படின்னா எல்லாமே ஒரு ஆரோக்கிய கஸ்டமர் வரணும்னா எல்லாமே கிடைச்சிடும் ஹோல்சேல்ல, பிரைஸ் வைஸ் ஹோல்சேல். ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட். நம்ம நிறுவனம் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே மினிமம் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் மேல தான் இருக்கிறாங்க. அப்ப பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும்போது பிரைஸ் அஃபோர்டபிள் பிரைஸ் நம்ம தரோம். எல்லா தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து 3 கேட்டகரிஸ் இருப்பாங்க. மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஹை கிளாஸ் இருக்காங்க இல்லையா? அப்ப எல்லாருமே வீட்டு மனை வாங்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துக்காக தான் மினிமம் நம்ம கிட்ட ஒரு 2,50,000 ரூபாய் உங்ககிட்ட பணம் இருந்தா போதும், நீங்களும் வீட்டு மனை வாங்கலாம் அப்படின்றதால ஒரு நல்ல நோக்கத்தோட நம்ம நிறுவனம் இந்த மாதிரி மினிமம் பேசிக் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது 1 கோடி பேருக்கு நம்ம 1 கோடி பேரை நம்ம கோடீஸ்வரா மாத்தணும். கம்பெனியோட விஷன் பார்க்கும்போது 1 கோடி பேரை என்ன மாத்துறங்க, கோடீஸ்வரா மாத்தணும். இது சின்ன நோக்கமா பெரிய நோக்கலாம், ரொம்ப பெரிய நோக்கம். எப்படி ஆக்குறது 1 கோடி பேர் எப்படி கோடீஸ்வரா மாத்துறது? ஒண்ணு அவங்க வியாபாரம் பண்ணணும். வியாபாரம் பண்ணா கோடீஸ்வரா மாறலாம், அப்படிதானே சார்? இப்ப நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்ல பண்ற யாரெல்லாம் வியாபாரம் பண்றாங்களோ அவங்கள கோடி சம்பாதிக்கிறாங்க. வேலைக்கு போறவங்க சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க லைஃப் டைம்ல ஃபுல்லா சம்பாதிச்சாதான் 1 கோடி சம்பாதிக்க முடியும். ஆனா வியாபாரம் பண்றவங்க ஒரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல அவங்க பண்ற வியாபாரத்தை பொறுத்து கோடி சம்பாதிக்கலாம். ஆனா இன்னொரு வழி இருக்கு, கோடி சம்பாதிக்கிறது இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி? ஈஸி வழி. நோ டென்ஷன், நோ பிபி, பி ஹாப்பி. சொல்லுங்க, நோ டென்ஷன், நோ பிபி, பி ஹாப்பி. என்ன விஷயங்க? சிம்பிள். நீங்களும் ஒரு லேண்ட் வாங்கி போட்டீங்கன்னா அது 10 வருஷத்துல 5 வருஷத்துல நாம மாறுபதுங்க, கோடி மாறுபது. எந்த மாற்று கருத்து இல்ல. அப்ப நிறுவனம் டார்கெட் பிக்ஸ் பண்ணிருது 1 கோடி பேரை கோடீஸ்வரா மாத்தணும். இது கம்பெனி விஷன். இங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கமா, 120 பேர் நம்ம ஆளை பாக்குறோம். இந்த 120 பேருமே ஆளுக்கு 1000 பேரை கோடீஸ்வரா மாத்தினா 1 கோடி ரீச் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்களா? அப்ப நம்ம ஒரு சபதம் எடுத்தோம். என்னன்னு, எனக்கு தெரிஞ்ச 1000 பேர் இல்ல 500 பேர் இல்ல 100 பேர் உங்க சார்பா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த 100 பேருமே 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு யாருங்க? இதுல மாற்று கருத்து இருக்குங்களா? மாற்று கருத்தே இல்ல. உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஆதியோகி கடந்த 10 வருஷத்துல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2022, 23, 21ல ஒரு 5 ப்ராஜெக்ட் நம்ம சோல்ட் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் என்டியூர்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச என்டியூர்ல 350 ரூபா 400 ரூபாய் நம்ம ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் நம்ம பிரைஸ் இன்னைக்கு தான் போட்டோம். ரேட்டு மினிமம் 9,000 ரூபாய் 1000 ரூபாய் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அப்ப நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கின கஸ்டமர் இன்னைக்கு என்ன 2 வருஷம் 3 வருஷம் மதிப்பு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மதிப்புனாங்க 3 வருஷத்துல 20 லட்சம் ரூபாய் டபுளா மாறிச்சுங்களா? அப்ப அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துல அந்த 10 லட்சம் ரூபாய் வீட்டு மனை 1 கோடி போகுமா போவாங்களா? நிச்சயமா போகும் இல்லைங்களா? அப்ப அந்த வாங்குற எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 ப்ளாட்ஸ் அங்க இருக்கு. அந்த 350 ப்ளாட் கஸ்டமர் யாருங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் யாருங்க? கோடீஸ்வரங்க. இதே மாதிரி நமக்கு கிராண்ட் டவுன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் 690 ரூபாய். அது எங்கன்னா நமக்கு செங்கல்பட்டு பக்கத்துல போனோம். இது 2021, 22 தான் சொல்றேன், லாக்டவுனுக்கு அப்புறம் சொல்றேன் எல்லாமே. அந்த ரேட் 690 ரூபாய் இன்னைக்கு 1,200 ரூபாய் இருக்கிறாங்க. டபுள் ஆயிடுச்சு 3 வருஷத்துல. அப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துல 600 பிளாட்டுங்க. எத்தனை பிளாட் சார்? 600 வீட்டு மனை. அந்த 600 கஸ்டமருமே மினிமம் சைஸ் 1000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் முதலீடு கொடுத்தா 10 வருஷம் கழிச்சு 1 கோடியா போகுமா? அப்ப அந்த 600 பேருமே கோடீஸ்வரங்க தாங்க. நெல்லிக்குப்பத்துல போட்டோம் 2021ல. நம்ம இருக்கும்போது 690 ரூபாய் 700 ரூபாய் 800 ரூபாங்க. இன்னைக்கு 1800 ரூபாய் போதுங்க. 5 வருஷத்துல 3 மடங்கு ரேட்டு மாறிச்சு. நம்ம ஆரம்பிக்கும் போது 600 ரூபாய், அப்புறம் 800 ரூபாய், முடிக்கும் போது 800 ரூபாய் முடிச்சோம். இன்னைக்கு 1800 ரூபாய் ரேட்டுங்க. அப்ப அந்த பிளாட் கிட்டத்தட்ட பார்த்தா 700 பிளாட் அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த 700 பேர் யாருங்க? கோடீஸ்வரர். இதே மாதிரி பார்த்தா வாலாஜாபாத்ல 1000 பிளாட் பண்ணோம். 30 ஏக்கர் 1000 பிளாட் நம்ம போடும்போது 600 ரூபாய் ரேட்டு. இன்னைக்கு அந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் 1,400 ரூபாய். திருமணிசில போட்டோம் 1,200 ரூபாய் திருமணிசில. இன்னைக்கு 5,000 ரூபாய் விற்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட நான் சொன்னேன், இது வரைக்கும் ஆதி வைக்கிற வாங்கின 10,000 கஸ்டமருமே அடுத்த 10 வருஷத்துல யாருங்க? அப்ப கம்பெனி விஷயம் கரெக்டா இருக்கா? கம்பெனி விஷயம் கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம எத்தனை பேரு நம்ம சார்பா கோடி சம்பாதிக்க போறோம் அப்படின்றத இப்ப வந்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள், உங்க வீட்டு பக்கத்துல பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே சொத்து வாங்கி கொடுங்க. ஒரு காலத்துல அவங்க யாருங்க? மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அப்ப இந்த நல்ல உன்னதமான ஒரு நோக்கத்தோடு நிறுவனம் பயணிக்கிறாங்க. நீங்களும் நம்ம கூட சேர்ந்து பயணிச்சீங்கன்னா நிச்சயமா நம்மளும் கோடி சம்பாதிக்கலாம். எது பண்ணணும்?
வியாபாரத்து மூலமா கோடி சம்பாதிக்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கி